என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுங்க. அவரால் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடர்ச்சியா பண்ண முடியாது. அதாவது ஒரு 3 நாள் பண்ணுவாரு, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அதை விட்டுருவாரு. இல்லைன்னா அதிகபட்சம் 7 நாள் பண்ணுவாரு, அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த நல்ல பழக்கத்தை விட்டுருவாரு. இதை எப்படி சரி பண்றது, நான் எப்படி கன்சிஸ்டண்டா பண்றது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அவர்கிட்ட நான் சொன்ன அந்த விஷயங்களை உங்ககிட்டயும் பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஒரு விஷயத்த கன்சிஸ்டண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கை மாறணும், இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை விட மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. எப்ப நம்ம வாழ்க்கை மாறும்? நம்மளோட பழக்கங்களை எப்ப மாத்திரமோ அப்ப நம்ம வாழ்க்கை மாறும். என்னென்ன நல்ல பழக்கங்களை உள்ள கொண்டு வரணும், என்ன நல்ல பழக்கங்களை கொண்டு வந்தா நம்ம வாழ்க்கை மாறும்னு நமக்கே தெரியும். காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும், டயட் இருக்கணும், இது போல என்ன பண்ணா நம்ம வாழ்க்கை மாறும்னு நமக்கு கிளியரா தெரியும். ஆனால் நம்மளால அதை தொடர்ச்சியா பண்ண முடியல, கன்சிஸ்டன்சி இல்லை. இதுதான் நம்மளோட பிரச்சனைகளுக்கு காரணமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு 3 நாள் எந்திரிப்போம், அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும், அந்த எந்திரிக்கிறத விட்டுருவோம். இல்ல அதிகபட்சம் 7 நாள் எந்திரிப்பீங்க, அப்போன்னு பார்த்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிருக்கும், இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருப்பாங்க, இல்ல எங்கேயாவது டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதிகாலையில எந்திரிக்கணும் அப்படின்ற அந்த நல்ல பழக்கத்தை நம்ம கைவிட்டிருப்போம் இல்லையா? நியூ இயர் கோல் அப்படி நம்ம ஒண்ணு ஆரம்பிப்போம். இந்த வருஷத்துல இருந்து நான் இதை பண்ண போறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு வாரம் பண்ணிருப்போம், அப்புறம் விட்டுருவோம். சில பேர் ஒவ்வொரு மாசமுமே நியூ மந்த் கோல் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. 2 நாள் 3 நாள் பண்ணிருப்பாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. எதையுமே தொடர்ச்சியா பண்ணாதான் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையோட வெற்றியின் ரகசியமே இந்த கன்சிஸ்டன்சி தான். அதே மாதிரி நான் அடுத்த மாசத்துல இருந்து பண்றேன், அடுத்த வாரத்துல இருந்து பண்றேன், நாளையில இருந்து பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னையில இருந்து இப்ப இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த விஷயத்த தொடர்ச்சியா பண்ணணும். சரி, ஒரு விஷயத்தை எப்படி கன்சிஸ்டண்டா தொடர்ச்சியா பண்றது? அதற்கு இந்த 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இல்ல இந்த 3ல ஏதாவது ஒன்ன கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். இதுதான் முதல் விஷயம். நீங்க ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா உங்களை இன்னொருத்தவங்க பயங்கரமா கேள்வி கேட்பாங்க. ஐயோ அவங்க கேள்வி கேட்பாங்களே அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா நீங்க அந்த பயத்திலேயே அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இல்லைன்னா உங்களோட சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னர் உங்க கூட இருக்கணும். அப்படி இருந்தா நாம அந்த விஷயத்த தொடர்ச்சியா பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முடியல. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்க, நான் இனிமே டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன், நான் டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பேன், நீங்களாம் பாருங்கள் கரெக்டாக 5 மணிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்க. ஐயோ நம்ம சொல்லிட்டோமே, நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாரும் பார்ப்பாங்களே, இல்லைன்னா கேள்வி கேட்பாங்களே அப்படின்ற பயத்திலேயே நாம் எந்திரிப்போம். அதே மாதிரி உங்களை யாராவது கடுமையாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தாங்க அப்படிங்கன்னா அந்த பயத்திலையும் நீங்கள் எந்திரிப்பீங்க. அதனால் மற்றவங்க கிட்ட சொல்லுங்கள், இல்லை மற்றவங்க கூட சேர்ந்து அந்த விஷயத்த பண்ண ட்ரை பண்ணுங்க. அது காலையில் எந்திரிக்கிறதா இருக்கலாம், புத்தகம் வாசிக்கிறதா இருக்கலாம், ஜிம் போகிறதா இருக்கலாம், கோவிலுக்கு போகிறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நான் இதை பண்ணலைன்னா நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஆளை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா உங்களோட சேர்ந்து அந்த விஷயத்த பண்ணக்கூடிய ஆட்கள் கூட இருக்கணும், அவங்களோட சேர்ந்து பயணிங்க. கண்டிப்பாக அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுவீங்க. 2வது பாயிண்ட், ரிவார்ட் பாயிண்ட்ஸ். எப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்னா நாம நினைச்சதை விட அதிகமான ரிவார்ட்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ நான் 5 AM கிளப் அப்படின்னு ஒரு கிளப் ஆரம்பிக்கிறேன். காலையில் 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்ல நீங்க எல்லாரும் என் கூட கலந்துக்கணும். ஃப்ரீ ஜூம் மீட்டிங் தான், 5ல இருந்து 5:30 வரைக்கும் நடக்கும். ஒரு 1/2 hour தான். அங்க பல நல்ல விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்குவேன். யார் யாரெல்லாம் ஒரு 21 நாள் என் கூட அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறீங்களோ, 21 நாள்ல ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கலந்துக்கணும். அப்படி என் கூட கலந்துக்கிட்டவங்களுக்கு 21வது நாள் காலையில 5:30 மணிக்கு நான் 21,000 ரூபா உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா நீங்க என் கூட இதுல கலந்துக்குவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா கலந்துக்குவீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளுமே காலையில 5 மணிக்கு கரெக்டா ஜாயின் பண்ணிருக்கணும். 5 மணினா சரியா 5 மணிக்கு ஜாயின் பண்ணிருக்கணும். 5:01க்கு ஜாயின் பண்ணியிருந்தா கூட கிடையாது. நீங்க 20 நாள் 5 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, 21வது நாள் 5:01க்கு ஜாயின் பண்ணீங்கன்னா கூட அந்த பணம் கிடையாது. 21,000 ரூபா அப்படிங்கிறது சின்ன பணமே கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேருக்கு அதுதான் மாச சம்பளமே. அப்படி ஒரு பணம் டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாலே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம இதை பண்ணுவோம் இல்லையா? இந்த மாதிரி நீங்க நினைக்கிறத விட அதிகமான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த விஷயத்த நாம தொடர்ச்சியா பண்ணுவோம். இப்போ என்னால 21,000 ரூபா உங்களுக்கு தர முடியும். நீங்க ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, 20 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, 30 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த வீடியோவை எத்தனையோ பேர் பார்க்கலாம். ஆனா அதிகபட்சம்
20-30 பேர் தான் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னால் 30 பேர் வரைக்கும் கூட என்னால் 21,000 ரூபா தர முடியும். அதுவே இன்னொருத்தர் சொல்கிறாரு, 21 நாள் நீங்கள் எந்திரிங்க, உங்களுக்கு நான் 1,00,000 ரூபா தரேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்திரிப்பீங்களா மாட்டிங்களா? 5 மணிக்கு என்னென்ன 4:45 ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? டெய்லி காலையில் 5 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டா உங்களுக்கு 21வது நாள் 1,00,000 ரூபா கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவீங்க. ஆனால் அதிகாலையில் சீக்கிரம் எழுந்து முகம் கை காலெலாம் கழுவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது போன்ற ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இதை விட பெரிய பணத்தை நம்மளால சம்பாதிக்க முடியும். நான் சொன்ன 21,000, 1,00,000 இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. அதை விட பெரிய அதிசயங்களை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தர காத்திருக்கு. அந்த ரிவார்ட்ஸ்க்கு நான் தகுதியானவன் அப்படின்னு உங்களை நீங்களே தகுதிப்படுத்திக்கணும். முதல்ல காலையில சீக்கிரம் எந்திரிங்க. இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்த தொடர்ச்சியா பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு அளவுக்கு அதிகமான ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த விஷயத்த நீங்க தொடர்ச்சியா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 3வது பாயிண்ட், பனிஷ்மெண்ட். பனிஷ்மெண்ட் எப்போ ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம் அப்படின்னா கடுமையான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்த நாம தொடர்ச்சியா பண்ணுவோம். இப்போ நீங்க அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிச்சா நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா பணம் தர்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அதுவே இப்போ நீங்க அதிகாலையில் 5 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா உங்களுக்கு 5 மணிக்கு 100 சவுக்கடிகள் வழங்கப்படும். காலையில 5 மணிக்கு நீங்க எந்திரிக்கல அப்படின்னா 1000 தோப்பு காரணம் போடணும். அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா அன்னைக்கு ஒரு வேளை தான் நீங்க சாப்பிடணும், 2 வேளை சாப்பிடவே கூடாது. அதிகாலை 5 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா இன்னைக்கு 4 முழுக்க செல்போன் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தண்டனைகள் கடுமையா இருந்ததுன்னா நாம் அந்த விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணுவோம். ஒவ்வொரு முறை ஒலிம்பிக்கின் போது சீனா அதிகமான பதக்கங்களை எப்படி ஜெயிக்கிறாங்க, அந்த குழந்தைகளை எவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவங்க தயார் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒலிம்பிக் ட்ரைனிங் ஃபார் சைனா கிட்ஸ்னு யூடியூப்ல போட்டு பாருங்க, எவ்வளோ வீடியோக்கள் வரும். சின்ன சின்ன குழந்தைகள் வலியை பொறுத்துக்கிட்டு அந்த விஷயங்களை பண்ணுவாங்க. அவங்க அழுவாங்க, பார்க்க பாவமா இருக்கும். ஆனாலும் அந்த குழந்தைகள் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, அங்க எப்படியெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மிரண்டு போயிருவீங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் அதாவது வளர்ந்த பிறகு அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த வீடியோவை பார்த்து நல்ல வேலை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் தான் இப்போ நல்லா இருக்கேன், இதுக்காக நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு ஒரு முறை கூட சொன்னது இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வலியை தாங்கிட்டு நான் இதை பண்ணணுமா அப்படின்னு அப்போ அழுதேன், ஆனால் இன்னைக்கு அதனால தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் எல்லா குழந்தைகளும் சொன்னாங்களே தவிர ஒரு குழந்தை கூட என்னை அப்போ ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, என் மாஸ்டர் கொடுமைப்படுத்தினாரு, என் அப்பா அம்மா கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. அந்த வலியை தாங்கிய குழந்தைகள் தான் இன்னைக்கு ஒலிம்பிக் பதக்கங்களை ஏந்தி நிற்கிறாங்க. அதுபோல இந்த விஷயத்தை நம்ம பண்ணலன்னா கடுமையான தண்டனைகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு விஷயத்த தொடர்ச்சியா பண்ணுவீங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன்ல இந்த மாதிரி சீனால ட்ரைனிங் எடுக்கக்கூடிய குழந்தைகளோட லிங்க்லாம் போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. என்னைக்காவது இந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய உடலை வருத்தி ஒரு விஷயத்த பண்ணிருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி எங்கெல்லாம் தண்டனைகள் கடுமையா இருக்கோ, பனிஷ்மெண்ட் கடுமையா இருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாம் ஒழுக்கமும் சரியா இருக்கு. அந்த மாதிரி ஒழுக்கமா இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையவும் செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்றதுக்கு இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. 1 அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், 2 ரிவார்ட்ஸ், 3வது பனிஷ்மெண்ட். இந்த 3ல அதிகமான ரிசல்ட் தரக்கூடியது எது அப்படின்னு தெரியுமா? அது பனிஷ்மெண்ட் தான். அட்டி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இனி டெய்லி காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலைன்னா எனக்கு பிடிச்ச உணவை சாப்பிட மாட்டேன், ஃபியூச்சரில் வரப்போகிற எனக்கு பிடிச்ச ஹீரோவோட படத்தை பார்க்க மாட்டேன், நான் இனிமேல் ஒழுங்காக எந்திரிக்கல அப்படின்னா புது ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சில கடுமையான தண்டனைகளை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பார்ட்னரை உருவாக்கிக்கோங்க. நான் இதை பண்ணலைன்னா எனக்கு இந்த தண்டனையை கொடு அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அதுக்கு பயந்தே ஒழுக்கமாக பண்ணுவீங்க. அப்போது எந்த விஷயத்த இன்னையிலேருந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு இப்போயே ஒரு பேப்பரில் எழுதுங்க. யோசிச்சு எழுதிட்டீங்களா? அது எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கலாம், டயட் பண்ணுறதா இருக்கலாம், புத்தகம் வாசிக்கிறதா இருக்கலாம், இல்லை உங்களுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருக்கலாம். ரொம்ப நாள் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், நல்ல பழக்கம்னு தெரியும் ஆனால் தொடர்ச்சியாக பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது என்னன்னு பேப்பரில் எழுதுங்க. அதை நான் இன்னையிலேருந்து பண்ணுவேன் அப்படின்னு சபதம் எடுங்க. அடுத்த 90 நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். அப்படி இந்த 3ல எந்த மெத்தட் உங்களுக்கு சரியாக வருமோ அதை தேர்ந்தெடுங்க. 1 அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர், இல்லை ரிவார்ட்ஸு, இல்லை பனிஷ்மெண்ட், இல்லை 3யுமே கூட படிச்சுக்கலாம். எது நமக்கு சரியாக வரும்ன்றதை டிசைட் பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இதை பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாறிடும். அதே போல் 5 AM கிளப்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 21 நாள் நீங்கள் தொடர்ந்து எந்திரிச்சிங்க அப்படின்னா, என்னோட அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 21வது நாள் காலையில் நான் உங்களுக்கு 21,000 ரூபா தரேன்னு சொன்னேன்ல, என்னால் 21,000 தர முடியாது, ஆனால் அதை விட விலை மதிப்பற்ற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க முடியும்.
ஈர்ப்பு விதியை எப்படி இன்னும் சரியாக பயன்படுத்துறது, எப்படி இன்னும் சரியாக மூச்சு பயிற்சிகளை பண்ணுறது, ஆன்மீகம் சம்பந்தமான இன்னும் சில விலைமதிப்பற்ற விஷயங்கள், அதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணிக்கு அந்த மீட்டிங் நடக்கும். அதில் பல அற்புதமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலோட மெம்பராக மாறுங்க. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த மெம்பர்ஸ் கம்யூனிட்டியில் நீங்களும் ஆட் ஆகிடுவீங்க. ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துறது எப்படி, நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய சில எக்ஸல் ஃபைல்கள், இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஜூம் மீட்டிங்லாம் நடக்கும். அதில் நீங்களும் கலந்துக்கலாம். நம்மளோட சேனலோட மெம்பராக மாறுங்க. நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக இணைந்ததற்கு நன்றி.